ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட் பில்லியன் வெட் பில்லியனில் 400 சிசி பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. 2,92,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் 2 நியூ மாடல் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 2024 மாடல் ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட் பில்லியன் வெட் பில்லியன் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் மந்த்ஸில் எல்லா கேடிஎம்மோட ஷோரூம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வெட் பில்லியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நியூ சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார் அண்ட் டார்க்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 399 சிசி லிக்விட் கோல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 45 ஹார்ஸ் பவரும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம்மோட 390 டியூக்கு ரைவலாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்பீட் 400 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் இந்த பைக்கை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் ரவுண்டடான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்போக் வீல்ஸும் அவைலபிளாக இருக்குது. அலாய் வீல்ஸும் பார்த்தீங்கன்னா வெட் பில்லியன் மாடலையும் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்செப்டான எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் ஹக்கர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 43 mmல WP அபேக்ஸ்லேருந்து நமக்கு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. லோ செட்டான ஹேண்டில் பார் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட எர்கனாமிக் சூப்பராக இருக்குது. ஸ்டீல் ட்ரீல்ஸ் சேசஸ் அண்ட் அலுமினியம் ஸ்விங்காம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்கிராம்ப்ளர் ரைட் அப்படிங்கிறது நமக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆஃப் ரோடிங் ட்ராக்குக்கும் இந்த பைக் வந்து செட்டாக இருக்கும். சிட்டி ஸ்ட்ரீட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து ஒரு பர்ஃபெக்டான பைக் அப்படிங்கிறத லான்ச் அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 இன்ச் TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கேடிஎம் இப்போ டியூக் மாடல்ஸில் என்ன மாதிரியான அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அதே அப்டேட் தான் 400 சிசிஸ் வெட் பில்லியன் மாடல்லையும் வெட் பில்லியன் மாடல்லையும் கொடுத்துருக்காங்க. பாஷ்ல இருந்து நமக்கு டியூவல் சேனல் ABS சிஸ்டம், பைப்ரேல் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீமியமான ஃபினிஷிங் அப்படிங்கிறதும் அந்த பெயிண்ட் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான பைக்காக வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. 17 இன்ச் வயர் ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸ்வெட் பில்லியன் மாடல்லையும் சரி வெட் பில்லியன்லையும் சரி. இந்த பைக்கில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஃபேர்லி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வெட் பில்லியன் மாடலில் பார்த்திங்க அப்படின்னா சீட்டோட ஹைட்டை வந்து கிட்டத்தட்ட 15 mm வந்து கம்மி பண்ணியிருக்கிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி 250 சிசி மாடல்ஸ் 2,19,000 ப்ரைஸில் வந்து வெட் பில்லியனில் வந்து இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி ஸ்வெட் பில்லியன்லையும் இருக்குது. அப்படிங்கும்போது அடுத்த ஜெனரேஷன் மாடலாக கேடிஎம்ல எப்படி டியூக் 390 இருக்கோ அதே மாதிரி ஹஸ்கவர்னாவும் ஸ்வெட் பில்லியன் வெட் பில்லியனில் 400 சிசி லான்ச் பண்ணிட்டாங்க. நல்ல ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாங்க. 2,92,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹையான ப்ரைஸ் ரேஞ்ச் தான். ஆனால் அந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் பில்டு குவாலிட்டி எல்லாமே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைடிங் எர்கனாமிக்ஸும் உங்களுக்கு இந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறதும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்வெட் பில்லியனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 125 சிசியும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த வீடியோ நம்ம இந்த ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட் பில்லியன் 125 பற்றி நம்ம பார்க்கலாம். யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் கொடுத்துருக்காங்க. 163 கிலோகிராம் வந்து வெயிட் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பெஸ்ட்டான பைக்கை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியலாக நெக்ஸ்ட் மந்த் இருந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.